ஐயா நாமம் மட்டுமே சொன்னா போதும் அப்படின்ற நாமம் மட்டுமே ஒருத்தர் பக்தனுக்கு போதும்ன்ற இதில் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சுவாமி நிறைய பேர் புத்தகங்கள் படிக்க சொன்னாங்க. புத்தகங்கள் படிக்கிறதுனால இந்த நாம மகிமைக்கான மகத்துவம் எப்படின்னு தெரியுமா? இல்லை அது வைஸ் வர்சா ஆகுமா? இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 4000 வருஷங்களுக்கு முன்னால் வரைக்கும் நிறைய காவியங்கள் வந்திருக்கு, நிறைய காப்பியங்கள் வந்திருக்கு, நிறைய தத்துவங்கள் வந்திருக்கு, வேதங்கள் வந்திருக்கு, உபநிஷத்துக்கள் வந்திருக்கு. எல்லாம் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முந்தி வந்தது. இது எல்லாமே வந்து எப்படி வந்தது? எழுதுனது, வேதம் எழுதுனது எத்தனையோ ரிஷிகள் சேர்ந்து எழுதியிருக்காங்க. தனித்தனியாக எழுதுறது பூரா வந்து இணைச்சது வந்து சில ரிஷிகள் பேர் சொல்கிறாங்க. அதில் ஆதிசங்கரர் வந்து வியாக்கியானம் கொடுத்ததா சொல்கிறாங்க. இதெல்லாம் ஆதிசங்கரரே 2000 வருஷத்துக்கு முந்தைய வாழ்ந்தவர். அவர் கைக்கு எப்படி வந்தது இதெல்லாம்? ஸோ ஏதோ ஒரு வகையில் ஒரு கம்யூனிகேஷன் நடந்திருக்குல்ல. ஒருத்தர் அதை வந்து மனனம் பண்ணி அதை சொல்லி திருப்பி சொல்லி அதை இன்னொருத்தர் மனனம் பண்ணி இப்படியே பரப்பி இன்னைக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இன்னைக்கு வேதங்களும் உபநிஷத்துக்களும் காவியங்களும் காப்பியங்களும் சாஸ்திரங்களும் எல்லாம் வந்திருக்குல்ல. இத்தனை வருஷ காலத்துக்கு அப்புறம் வந்திருக்கு. இவ்வளவு ஸ்ட்ரெயின் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அன்னைக்கே ராமா, கிருஷ்ணா, முருகா, சிவா இதை மட்டும் சொல்லிட்டு பேசாமல் நிம்மதியாக இருந்திருக்கலாம். ஏன் இவங்கெல்லாம் இவற்றை எழுதுறவங்களாம் சாதாரண ஆட்கள் கிடையாது. எல்லாமே ஞானிகள், ரிஷிகள். அந்த ஞானிகள் ரிஷிகளையே வச்சு இன்னைக்கு வந்து அவ்வளோ பூஜை பண்ணுறோம், பூஜிக்கிறோம். இன்னைக்கு அவங்கள அவ்வளோ பெருமைப்படுத்துகிறோம். அவ்வளோ தூரத்துக்கு அவங்கள வந்து ஒர்ஷிப் பண்ணுறோம் நம்ம. ஆனால் திடீர்னு வந்து சொல்கிறீங்க, ஐயோ புஸ்தகமே படிக்காத, நாம சொன்னால் போதும். புஸ்தகம் படிக்கிறவனுக்கு வந்து அறிவில்லாதவன் தான் புஸ்தகம் படித்து தெரிஞ்சுக்கணும். பக்தனுக்கு வந்து பகவான் நாமமே போதும். ஐயா, நாமத்தினுடைய மகத்துவத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்ததே அந்த புத்தகங்கள் தான். அந்த புத்தகங்கள் இல்லைன்னா அந்த சாஸ்திரங்கள், அந்த வேதங்கள், அந்த உபநிஷத்துக்கள், அந்த காவியங்கள், அந்த காப்பியங்கள் இதெல்லாம் இல்லைன்னா இந்த நாமங்கள் எங்கிருந்து வந்துடும்? இந்த நாமங்கள் வந்ததே அதுலேருந்து வந்தது தான். அதை படித்தா தான் அந்த நாமத்தினுடைய மகத்துவமே நமக்கு புரியும். இந்த நாமத்துடைய மகத்துவமே தெரியாமல் வெறும் கிளிப்பில் சொல்கிற மாதிரி, ஒரு டேபரிக்காரரை சொல்கிற மாதிரி திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கிறது வந்து நம்ம ஒரு மிஷினை ஆக்கிறோம். இதுக்கு பின்னால் எவ்வளோ பேருடைய உழைப்பு, எவ்வளோ பேருடைய தபஸ் இருக்குங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். எத்தனை பேருடைய தபஸ் இருக்குது இதில்? எத்தனை ஞானிகளுடைய தபஸ் இருக்குது? அத்தனை பேருடைய தபஸும் இன்றைக்கி நமக்கு அடையணும்னா அந்த நாமத்தினுடைய மகத்துவத்தை நம்ம புரிஞ்சு அப்புறம் சொல்லுங்கள். இதெல்லாம் படித்து பாருங்கள். ஒரு ராமாயணம் படித்து பாருங்கள். நீங்கள் ராமாங்கிற மந்திரத்தினுடைய மகிமை உங்களுக்கு தெரியும். அதே போல் மகாபாரத கிருஷ்ண பாகவதத்தை படித்து பாருங்கள். கிருஷ்ணாங்கிற ஒரு மகத்துவத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். கந்த புராணத்தையோ இல்லாட்டா வந்து கந்த சஷ்டி கவசத்தையோ கந்தர் அனுபூதியோ இதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். முருகாங்கிற ஒரு நாமத்தினுடைய மகிமை உங்களுக்கு தெரியும். அதே போல் நீங்கள் தேவாரம், திருவாசகம் இதெல்லாம் படித்து பாருங்கள். சிவாங்கிற ஒரு மந்திரத்தினுடைய மகிமை உங்களுக்கு தெரியும். இது எதுவுமே படிக்காமல் நான் சிவா சிவான்னு மட்டும்தான் சொல்வேன்னா இது சிறுபிள்ளைத்தனம் இல்லை, ரொம்ப சிறுபிள்ளைத்தனம். அது நம்ம அந்த நூல்களெல்லாம் படிக்கணுங்கிறதுக்காகத்தானே இத்தனை வருஷ காலம் கடந்து நம்மளை கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளோத்தையும் அதை கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க நம்ம கையில். தேவாரமே 4 ஒரு பகுதியில் நமக்கு கிடச்சிருக்கு. மிச்சம் இருக்க 3 பகுதி வந்து கரையாக அரிக்கி போயிடுச்சு. இது சில சுயநலவாதிகள் செஞ்ச கொடுமையினால் அது போயிடுச்சு. முழு தேவாரமும் நம்ம கைக்கு வரலையே. ஆனால் அதை எழுதுறதுக்கும் அதை பாடுறதுக்கும் அவங்க என்ன ஸ்ட்ரெயின் எடுத்திருப்பாங்க. இதை அதுக்கப்புறம் இந்த கால்வாசி தேவாரத்தை நமக்கு ராஜராஜ சோழன் எடுத்து கொடுத்த அந்த தேவாரத்தை 1000 வருஷம் கழித்து இன்றைக்கி நம்ம உட்காந்து பாடுறோம். இன்றைக்கி அந்த தேவாரத்தை அதோடைய ஓவனியம் திருவண்ணாமலை பதிகன்னு கூட இருக்கே. அதில் என்ன அழகு! அதை படிக்கும்போது அதை பாடும்போது என்ன சுகம் கிடைக்குது. சுவாமியே அதை எத்தனை தடவை பாட சொல்லியிருக்காரு. சுவாமியை எத்தனை பேருக்கெல்லாம் என்னென்ன புஸ்தகம்லாம் கொடுத்து படிக்க சொல்லியிருக்காரு. சுவாமிக்கு என்ன எதுவுமே தெரியாதா? சுவாமியே வந்து ராம தீட்சை பெற்றதுக்கப்புறம், பாப்பா ராமதாஸ் தீட்சை பெற்றதுக்கப்புறம் புஸ்தகமே படிக்காமல் விட்டாரா? எப்பயுமே அவர் ஜோல்னா பையன் வச்சிருப்பார். அதுக்குள்ள புஸ்தகங்கள் வச்சுருந்த அதில் துளசி ராமாயணமும் பகவத்கீதையும் கண்டிப்பாக இருக்கும். அதில் இது போக ரமணருடைய டீச்சிங்ஸ் பூரா படித்தார், அரவிந்தருடைய டீச்சிங்ஸ் பூரா படித்தார், பப்பாவுடைய டீச்சிங்ஸ் பூரா படித்தார். அது போக மூல ராமாயணம் முதற்கொண்டு எல்லாம் படித்தார்.
இவருடைய ராமாயணம், துளசி ராமாயணம் வந்து சாமிக்கு மனப்பாடமாக தெரியும். இவ்வளவு தெரிஞ்சு கடைசியில் தான் அவருக்கு புரியுது, பப்பா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஜீவனுள்ள அந்த தெய்வத்தை நமக்கு கொடுத்துருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கெல்லாம் அதை உபதேசம் பண்ணுறாரு. நாமத்தை சொல்லுன்னு சொல்லி அவருக்கு ரொம்ப நெருக்கமான பக்தர்கள்ட்ட, அவருக்கு ரொம்ப பிரியமான பக்தர்களை, நீ இதை தான் படி, இதை தான் படி, ராமாயணம் படி, கம்பராமாயணம் படி, மகாபாரதம் படி, பாகவதம் படி, இதெல்லாம் சொல்லிட்டு வந்தார் அவருக்கு ரொம்ப பிரியமான பக்தர்கள்ட்ட. சிலவங்ககிட்ட சொல்லேன்னா சாமிக்கு அவங்ககிட்டலாம் ஒரு ஈடுபாடு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாது. அதெல்லாம் படிக்க சொன்னால் அப்போ தான் அவங்களுக்கு நாமத்தினுடைய மகிமை தெரியுங்கிறது சொன்னாலும் அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதனால் அவங்கள்ட்டலாம் அவங்க சொல்கிறது கிடையாது. அதனாலேயே அவங்க வித்தியாசமாக ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டியதில்லை. இவ்வளவு முயற்சிகள் எடுத்து, அவ்வளவு உடல் உழைப்பு கொடுத்து, இவ்வளோ காலமாக நமக்கு அதை கொண்டு வந்து சேர்த்துருக்காங்களே, அதுக்குண்டான ஒரு மரியாதை, அதுக்குண்டான பக்தியை நம்ம செலுத்தணும் இல்லை, அதெல்லாம் நம்ம கடமை. அதை செலுத்தினா தான் நம்ம சொல்லக்கூடிய சாமி நாமத்தினுடைய மகத்துவம் நமக்கு கிடைக்கும், மகத்துவம் தெரியும், அதனுடைய பலாபலனும் நமக்கு கிடைக்கும். அதனால் படிக்கிறத என்றைக்குமே கூடாதுன்னு சொல்லாதீங்க.